ஒரு ஸ்டெப்பு. இன்னொரு இன்சிடென்ட் தெரியுமா? இப்பதான் பேசிட்டு இருந்தோம். போன டைமும் உனக்கு செல்வாக்கு பண்ணதுக்கு அப்புறம் அதே இடத்துல தான் பண்ணோம். இந்த டைமும் செல்வாக்கு பண்ணதுக்கு அப்புறம் அதே இடத்துல தான் பண்ணோம். ஆனா அடுத்த வருஷமும் செல்வாக்கு பண்ண அதே இடத்துல தான் பண்ணுவோம். நீ தப்பி சரி. எதுக்கு இப்படி என்னப்பா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வச்சிருக்கேன்? நாங்க இங்க பண்ணணும்னு நினைச்சோம், நம்ம நேர்ல போய் பண்ண முடியாம போச்சு. எதுக்கு அழுகுற? ஒரு ஸ்டெப்பு. அங்க கீழே வந்ததும் கேஷுவலா டே போய் ஹாய் மட்டும் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மீட் பண்ணு. ஏம்மா அவனுக்கு என்கிட்ட இதுதான் கோடு வேர்டுன்னு சொன்னான். நான் ட்ரீம் கப்பல் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னா சுதன் என் கூட இருக்கான்னு அர்த்தம்னு சொன்னான். சுதன் கூட தான் இருக்கா. ஆனா நான் ஊன்னா சொல்ல சொன்னேன். சரி நீ இப்போ வந்து இது மேலே அப்படியே நைஸா கூட்டிட்டு வந்துருந்தா இந்த பிளான்லாம் எக்ஸ்போஸ் ஆயிரும்ல. அவர் போய் கூட்டிட்டு வந்துருவாரு. இப்போ ட்ரீம் கப்பல் வீட்டுக்கு எதுக்கு வரான்னா சுதன் செல்வா எதுக்கு வரான்னா ஏதோ ஒரு வாங்குறதுக்காக வரான், அப்படிதான் சொல்லிட்டு வரான். செல்வா சொல்லு சொல்லு செல்வா. பலூன் இல்லாம என்னடா சர்ப்ரைஸ் பண்ண முடியும்? இது என்ன இது? அவங்க வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம்? சரி வேமா வா. என்ன பலூனே வேண்டாம், வர மாதிரி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வக்கிரியா செல்வா ப்ளீஸ். இன்னைக்கு இந்த செல்வா பையனாலதான் பிரச்சனை. அதே மாதிரி இன்னொன்னு செல்வாக்கு சர்ப்ரைஸ் ஆன இடத்துல தான் இந்த டைம் பண்றோம். செல்வாக்கு இங்க பண்ணியிருக்காங்க. அவனுக்கும் சொல்லலையே, எனக்கு தான் சொன்னேன். இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் சர்ப்ரைஸ் பண்றப்ப செல்வாவை சேர்த்துக்காதீங்க. செல்வாவை சேர்த்துக்காதீங்க, ஃபுல்லா ஃப்ளாப் ஆயிடும். அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயிடும். உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயிடும். செல்வாவால மேல கூட்டு வரும்போது சொல்லிட்டே வருவான், டேய் நீ பாட்டுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் நினைச்சுக்காதா, சும்மா தான்டா கூட்டு போறேன். நம்ம எந்த வார்த்தை வந்து சொல்லக்கூடாதுன்னா வேற விதமா அந்த வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனைன்னா அதை கிளவர்னு நினைச்சுக்குவோம். நான் வந்து அவனை மாத்துறேன் அப்படின்னு நினைச்சுக்குவோம். இப்ப என்னன்னா கொன்னுடுவேன். சுதன் பர்த்டேக்கு செல்வா பத்தி இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கு, பாத்துக்கோங்க. மேல மட்டும் கூட்டிட்டு வந்து அண்ணன் மேலதான் இருக்காங்க அப்படின்னு அண்ணனாதான் மணி அண்ணன். நீங்க எல்லாம் கீழே ஒளிஞ்சுக்கங்க. பஞ்சதந்திர மாதிரி பண்றீங்க. நாம எல்லாரும் கூலா இருக்கணும். We must use our brain, okay? சத்தியமா அந்த நான் என்ன பண்றது? நான் கவர் பண்ணிக்கிறேன். எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. கீழே செருப்பை பார்த்துட்டேன், கீழே ஸ்லிப்பர் பார்த்துட்டேன். கீழே வந்துட்டேன். வந்துட்டு ஏன்னா நான் வரல, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு.
டேய் வாடா ட்ரீம் கப்பிள்ஸ் வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னாங்க என்ன சொன்னானா காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். டேய் ட்ரீம் கப்பிள்ஸ் சொல்லிட்டேன்டா அவன் பர்த்டேன்னு வாடான்னாங்க. டேய் வாடா நீ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டாங்க. சரி அப்பவே நான் ஓபனா கேட்டனா இல்லையா ஒரு தகவல் சொன்னியா நீ உட்கார்ந்து நாங்க ஃபுல்லா ஜாலியா சொல்லிட்டேன். சும்மா லைட் வாய்ஸ் கேட்டு அதான் கால் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ ப்ரோ. கீழ போய் கால் பண்ணி உனக்கு தெரியும்ன்றதா அப்புறம் இல்ல வீட்ல இருக்க வரைக்கும் எனக்கு தெரியாது சத்தியமா. இவங்க இங்க கூட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கேக் கட் பண்ணுங்க. ஒரே ஒரு டெடிகேஷன் செல்வா விஷயத்துல பாராட்டலாம். காஸ்டியூம் பாருங்க அது பாராட்டியே ஆகணும். நாங்கலாம் பயங்கரமா ரெடியா இருக்கோம். ஓகே அண்ணா இல்ல சர்ப்ரைஸ் டெடிகேஷன் சார் அந்த இது கரெக்டா 3வது நாள் அந்த அப்நார்மலை போட்டுருக்கான். மாசா கெத்தா. இன்னொரு இன்சிடென்ட் தெரியுமா? இப்பதான் பேசிட்டு இருந்தோம். போன டைம் உனக்கு செல்வாக்கு பண்ணதுக்கு அப்புறம் அதே இடத்துல தான் பண்ணோம். இந்த டைமும் செல்வாக்கு பண்ணதுக்கு அப்புறம் அதே இடத்துல தான் பண்ணோம். ஆனா அடுத்த வருஷமும் செல்வாக்கு பண்ணாத இடத்துல பண்ணுவோம். நீ சர்ப்ரைஸ் சரி இதுதான் சர்ப்ரைஸ். மூஞ்சி அந்த முட்டை என்ன பண்றது? இப்படி வச்சிருப்போம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். கேக் கட்டுங்க. Happy birthday to you. அத்தானுக்கு தான் ஃபர்ஸ்ட். அடுத்து ரெண்டு இருக்குல்ல. அக்கா கூட்டுப்பா ஃபர்ஸ்ட். அத்தானுக்கு தான் ஃபர்ஸ்ட். அடுத்து தான் அக்கா. எந்த அக்காக்கு? ரெண்டு அக்கா இருக்கு. ஐஸ் ஒரே ரெண்டு அக்கா இருக்கு. அவனுக்கு ஒரு சார்ஜர் ஹோட்டல்ல ஊத்து. அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு சேர்ந்து விட்டாங்கப்பா. ஏய் அப்பா ஹேப்பி பர்த்டே. थैंक यू. டேய் அவனுக்கு குடுங்கடா. ஏய் அவனுக்கு சார்ஜர் ஹோட்டல்ல ஊத்து. ஹாப்பி பர்த்டே. கேக் ஹாப்பி பர்த்டே. அதெல்லாம் சின்ன பிள்ளை. அப்பா இப்போ பார்த்தோம்னா 3 மணி ஆயிருமே. இல்ல நான் எனக்கு மேட்ச் இருக்குடா. ஐயோ ஆமாயா 5 மணிக்கு கிளம்பணும் இங்க இருந்து. அப்பதான் நம்ம 6 மணிக்கு அங்க சேர என்ன முடியும். சந்தோஷத்தை இங்க இருக்குது இந்த கிரிக்கெட். அதான் சரி எனக்கு வெறுத்துட்டு கிரிக்கெட். இன்னைக்கு அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்க அண்ணன். அத காட்டு ஸ்டோரி பார்த்தேன். என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? பாருங்க. எனக்கு அடிபட்டு இங்க இருக்காங்க நினைக்கிறேன். எங்கள அடி வாங்குன? குடத்துல திருப்பி பார்க்கல வீடியோ ஸ்டோரி. காட்டு மணி காட்டு ஒரு நிமிஷம் எப்படி இருந்தோம். ஓஹோ இங்க பாருங்க. எதுக்கு இப்படி? லைட்டாவா? கொஞ்சம் ஏறிப்பட்டு இருந்ததுன்னு ஏன் எலும்பு உடைஞ்சிருக்கும். ஏன் மூஞ்சில ஏதோ இருக்கு. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. அழகே பொறாமப்பட அளவுக்கு பேரழகுலாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டியா நீ?
அழகா இருக்கே. நல்ல வேளை யாரும் பார்க்கல. ஏன்னா நான் யாரும் பார்க்கல, அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு வீடியோல கட்டுறேன். மேல அழகா இருக்கு. என்ன நல்லா இருக்கே. ப்ரோக்ராம் கேன்சல். பேசாம படத்தை பார்த்துட்டு எல்லாம் இங்க மாடியில படுத்து தூங்கிட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ரூல்ஸ் ஃபார் லைஃப் லைவ் போட்டு 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 நான் கீழே தெரியல ப்ரோ நீ உட்காந்துட்டேன் ப்ளீஸ். ஆமா நானும் விட்டேன். ஆனா என்ன காத்து வெட்டி பேர் மறந்துட்டேன். நீ இப்பதான் பாக்குற, நான் எப்பயோ பாத்துட்டேன். மேல ஏதோ இது வந்து பர்த்டே கிடையாது, கப்பிள் ஷூட். சூப்பர் ராடி. ஒரு பர்த்டே பாய் என்றும் பாராமல் போட்டோ எடுக்க விட்டுட்டு இருக்கீங்க. சுதனே மூஞ்சல் தூக்கி மேல கட்டி படையப்பா ஸ்டைல்ல இறக்கி. Many hours later. எதுவுமே செய்யக்கூடாது பாரு. சத்தியமா நான் அங்க எப்படி உட்கார்ந்துருக்கேன்க்கா சொல்லுக்கா. இது இல்ல, இது என்னோடது. அமேசான் நான் பர்பிள் எடுக்க கூடாது. பர்பிள் இட்ஸ் மை பிராண்ட். என்னப்பா ஓபன் பண்ணி பார்த்துட்டு வச்சிருக்கேன். ஆமா, ஓபன் பண்ணேன். குற்றஜனா இது வாங்கினா அது ஃப்ரீ. நான் தாம்மா அது 2 ml போட்டேன். ஆனா அது எவ்வளோன்னு பாருங்க, அது எவ்வளோன்னு பாருங்க. அவனே கேட்கலாம், நீங்க ஏற்றி விடுவீங்க போல இருக்கா. சரி, 1 swipe for அக்கா. தேங்க்யூ. குளிக்கிறதுக்கு தான் வாங்கிப்பான். சோப் தேய்ச்சி குளிக்கிறேன். எப்போ என்ன 3 இது வந்து நிலாக்கா gift. ஒரு பர்த்டேக்கு ஃபுல்லா ப்ராடக்ட்ஸா வாங்குற ஒரு ஆளு என்னெக்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம அப்புறமா நம்ம கண்ண முடியும். சுதனே 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 அங்க அங்க தலையில கட்டிட போறேன். யாரு யாருக்கு கொடுங்க. எஸ் ஹூ அது ஆடியன்ஸ் கெஸ் பண்ணிப்பாங்க. தெரியாத மணிக்கு கேட்க உன் பிள்ளைதான். பிள்ளைதான், உன் பிள்ளைதான். ஓ இல்லதா கிஃப்டா எனக்கு. மகிழினி பாப்பாவை நான் தூக்கி வச்சுக்க மாதிரி ஏஐ பண்ணி நீ பாத்துட்டே பாத்துக்கேன். அப்ப அது ரெடி 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 ரெடி. இன்னைக்கு நமக்கு சுதன் அவங்களுக்கு பிறந்த நாள். அதனால அவங்க வந்து நமக்கு இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க. சரியா? அதனால சுதன் பிறந்த நாளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இன்னைக்குல தொடர்ந்து ஒவ்வொரு ஜெபத்துல அவருக்காக ஜெபிக்கணும். சரியா? Happy
இங்கே கேட்டவங்க முடியாமல் போச்சு.